அனைவருக்கும் வணக்கம். இன்று ரவா புட்டு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். ஆஹா, என்ன அழகு, எத்தனை அழகு! பார்ப்பதற்கு மட்டுமல்ல, உண்பதற்கும் மிகவும் சுவையாக இருக்கும். மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் ருசியாகவும் உள்ளதால் அனைவரும் இதை ஒரு முறையாவது சமைத்து புசித்து பாருங்கள். நாம் முதலில் செய்த கேழ்வரகு புட்டு போலவே இதையும் செய்யலாம். ஒன்றோ அல்லது இரண்டோ மாற்றங்கள் மட்டுமே ஏற்படும். வாருங்கள், எவ்வாறு ரவா புட்டு சமைக்கலாம் என்று பார்க்கலாம். முதலில் கடாயில் சிறிது சிறிதாக ரவையை கொட்டி நன்கு வறுக்கவும். இவ்வாறு ரவையை சிறிது சிறிதாக வாணலில் சேர்த்து வறுப்பதால் ரவை சற்றும் கருகாமல் பொன்னிறமாக வறுபட்டு வரும். ரவை நன்கு வறுபட்டால்தான் உணவிற்கு மேலும் மேலும் ருசியை கூட்டும். சற்றும் தமது கரங்களை நீக்காமல் ரவையை நன்கு வறுக்கவும், இல்லையெனில் ரவை கருகிவிடும். இவ்வாறு இடைவிடாமல் கலப்பதன் மூலம் தமது கரங்கள் சற்று வலிக்கத்தான் செய்யும். என்ன செய்வது? ருசியான உணவு வேண்டும் என்றால் சற்று உழைத்திடத்தானே வேண்டும். எமது பாட்டி இம்ரவைகளை இரவு நேரங்களில் பொன்னிறமாக வறுத்து உப்பு தண்ணீரை சிறிது சிறிதாக தெளித்து நன்கு கலக்கி ஒரு நாள் இரவு முழுவதும் விட்டுவிட்டு மறுநாள் காலையில் சமைக்க துவங்குவார். இவ்வாறு செய்வதன் மூலம் ரவை மிகவும் மிருதுவாகவும் ருசியாகவும் வரும் என்று கூறினார். சிறிதளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர், இரண்டையும் நன்கு கலக்கி ரவையில் சிறிது சிறிதாக தெளித்து நன்கு கலக்கவும். இவ்வாறு செய்வதன் மூலம் ரவைக்கு தேவையான அளவு உப்பு சமமாக பரவிவிடும். எந்த ஒரு இனிப்பு பண்டம் ஆயினும் அதனது சுவையை மிகுதிப்படுத்தி காட்டுவது இந்த உவர்ப்பின் வேலையல்லவா? ஆகையால் அதை சரியாக பயன்படுத்தவும். அச்சச்சோ, எனது அன்பு சகோதர சகோதரிகளே, தங்களிடம் ஒரு தகவலை கூற மறந்துவிட்டேன். ரவை சூடாக இருக்கும் பொழுது தமது பொன்னான கரங்களால் அதை கையாள எண்ணாதீர்கள். ஏனெனில் அதனது சூட்டை தம் கரங்களால் தாங்க இயலாது. ஆகையால் சற்று கவனமாக கையாளுங்கள். இரவு நேரத்தில் பொன்னிறமாக வறுத்த ரவையில் உப்பு தண்ணீரை சிறிது சிறிதாக தெளித்து நன்கு கலக்கி ஒரு நாள் இரவு முழுவதும் விட்டுவிட வேண்டும் என்று கூறியுள்ளேன். வாருங்கள் பார்ப்போம், மறுநாள் காலையில் ரவையின் நிலை எவ்வாறு உள்ளதென்று. பாருங்கள், மறுநாள் காலையில் ரவையின் அளவு சற்று கூடுதலாகவே உள்ளது. மீண்டும் மறுநாள் காலையில் உப்பின் அளவு சரியாக உள்ளதா என்று சோதனையிடவும். உப்பின் அளவு சரியாக உள்ளது என்றால் தண்ணீரை மட்டும் தெளித்து சமைக்கவும். இல்லை என்றால் சிறிது உப்பு நீரை சேர்த்து சமைக்கவும். இரவு முழுவதும் உப்பு நீரில் ஊறியதால் பாருங்கள், ரவை மிகவும் மிருதுவாக உள்ளது. சமைக்காமலே மிருதுவாக உள்ளது என்றால் சமைத்த பிறகு எவ்வாறு இருக்கும் என்று எண்ணுங்கள். இப்பொழுது இப்பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து தூய்மையான பருத்தி ஆடையினை நீரில் நனைத்து நன்கு பிழிந்து இப்பாத்திரத்தின் மேல் வைத்து தேவையான அளவு ரவையினை சேர்க்கவும். சிறிது சிறிதாக பாத்திரத்தில் சேர்த்து ரவையை நன்கு அவிழ்த்து எடுக்கவும். இவ்வாறு அவிப்பதன் மூலம் ரவை மிகவும் மிருதுவாக இருக்கும். இப்பொழுது 4 திசையிலும் நீர் புகாத வகையில் நன்கு மூடிவிடவும். சற்று நேரம் கழித்து இவ்வாறு ஏதேனும் உபகரணங்களை கொண்டு ரவையை நன்கு கலக்கி பாருங்கள்.
அதில் தெரிந்துவிடும் ரவை வெந்து உள்ளதா இல்லையா என்று. அதனை ஒரு பாத்திரத்தில் மாற்றவும். மேலும் சுத்தமான நெய்யில் முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். ஆஹா, இவ்வாறு நெய்யில் வறுத்த முந்திரி என்றால் எனக்கு மிகவும் விருப்பம். சமைத்துக் கொண்டிருக்கும் போதே நான் புசித்து விட்டேன். தங்களுக்கும் விருப்பமா இல்லையா என்பதை எனக்கு கருத்தில் தெரிவிங்கள். ஆஹா, சமைத்த உணவினை ஒன்றொன்றாக கலக்கும்போது அதிலிருந்து வரும் நறுமணமோ எமது வீடு முழுவதும் பரவி அனைவரதின் மனதையும் பரவசமடைய செய்கிறது. இப்பொழுது இனிப்பிற்கு தேவையான அளவு இனிப்பை சேர்க்கவும். தங்களிடம் நாட்டுச் சர்க்கரையோ வெல்லமோ உள்ளது என்றால் எதை வேண்டுமானாலும் சேர்க்கலாம்.